அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். சாயந்தர ஆராதனையை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக, நம்மோடு இந்த நாளில் பேசும்படியாக தேவ சமூகத்திலே நம்மையே தாழ்த்தி நாம் அர்ப்பணிப்போம். Oh, we worship you, God. Hallelujah. Hallelujah. Oh, we worship you, Jesus. Oh, hallelujah. Oh, nandri தகப்பனே. Jesus, we worship you, God. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, இயேசுவே. சாயந்தர வேளையிலே உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தர் எங்களோடு இந்த நாளில் நீர் எதை பேச சித்தமாயிருக்கிறீரோ அதை பேசுவீராக. அதற்கு எங்களை நாங்களே தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். தேவன் மாத்திரம் எங்கள் மத்தியில் இந்த நாளில் உயர்ந்திருந்து மகிமைப்படுவீராக. வர தடைப்பட்டவர்களை சீக்கிரமாய் கொண்டு வரும். இந்த நாளின் ஆராதனையும் சாட்சியின் வேளையும் ஜெபத்தையும் தேவ செய்தியும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சத்தம் ஒவ்வொரு பகுதியிலும் வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். திருக்கரங்களிலே தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய பாடல் தாளிலே இருக்கிற முதல் 3 பாடல்களை ஒன்றன் பின்றாக நாம் பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல.
ஹalleluya. தேவன் யார்னா நம்மை விடுவிக்கும் தேவனாய் அவர் இருக்கிறார். எல் மோஷா என்று சொல்லும் போது the God who delivers, நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. நம்மை விடுவிப்பார். கொஞ்ச நேரம் அப்படியே எழுந்து நின்று நாம் தேவனை நாம் ஆராதிப்போம். ஹalleluya ஜீசஸ். முடிந்தவர்கள் எழுந்து நின்று நாம் ஆராதிக்கலாம், கட்டாயம் அல்ல. உடைய சரீர நிலைமைக்கு ஏற்ப நீங்க செய்யலாம். Hallelujah, Jesus. Oh, we worship you, God. Thank you, Jesus. Hallelujah, Jesus. Oh, we worship you, God. Oh, hallelujah. தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷம் என்னன்னா, அவர் நம் மீது பாராட்டின அந்த தயவு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தான் ஒரு குலைந்த யாக்கோபை அழைத்து அவனை இஸ்ரவேலாக மாற்றின தேவன். அவர் ஏன் மாத்தினாரு? யாக்கோபுக்கு அப்படி ஒரு விசேஷமா? இல்லை, அந்த தேவனுடைய விசேஷம், தம்முடைய தயவை, தம்முடைய கிருபையை அவர் தம்முடைய ஜனங்களுக்கு காட்டுகிறார். ஹalleluya ஜீசஸ், ஹalleluya. என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என்
பொழுது நீ மட்டும் என்னை நீர் நடத்தி கொண்டு வந்தீரே. இதுவரைக்கும் நீர் என்னை நடத்தினீரே. அதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, அதற்கு நான் தகுதியானவன் அல்ல, நான் தகுதியானவன் அல்ல. அது உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்கள். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை அசட்டை பண்ணாமல் அற்பமான என்னுடைய ஆரம்பங்களை அசட்டை பண்ணாத எங்களுடைய தேவனே, Jesus, Jesus, thank you Lord, thank you Father, oh thank you Jesus. என் நிலைமையை நன்றாய் அறிந்த தேவன், என்னை தள்ளாத தேவன். Thank you Jesus. When everyone around disqualified us, சுற்றி இருக்கிற எல்லாரும் எங்களை தள்ளிவிட்டாலும், என்னுடைய தகுதி இன்மையை முதன்மைப்படுத்தி எங்களை தள்ளிவிட்டாலும், எங்களை தகுதிப்படுத்துகிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எத்தனை முறை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் நாம் வந்து அமர்ந்திருப்பதற்கு காரணம் அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்தது. அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்தது. அடுத்த அடி எடுத்து வைக்க தெரியாமல், அடுத்த அடி எடுத்து வைக்க என்ன செய்வோம் என்று தெரியாத நிலைமைகளிலே, சூழ்நிலைகளிலே இதோட எல்லாத்தையும் முடிச்சிடுறேன், போதும் ஆண்டவரே எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறைகள் நம் வாழ்க்கையில நாம் சொல்லியிருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கு இந்த 2026 ஆண்டிலே 7வது மாதத்திலே 12வது தேதியிலே தேவ சமூகத்திலே நம்மை அமர்த்தி வைத்திருப்பது, தேவன் நம்மை பார்த்த அந்த பார்வை, அவர் கண்கள் நம் மீது நோக்கமாயிருந்ததினாலே, அவருடைய தயவினாலே, கிருபையினாலே, இரக்கத்தினாலே. ஹல்லேலூயா. வேற எதுவுமே கிடையாது. நம்முடைய தகுதியோ, திராணியோ, நம்முடைய தாளந்தோ, நம்முடைய ஆஸ்தியோ, அந்தஸ்தோ, பொருளோ வேற எதுவுமே அதில் இல்லை. இயலாமையிலே நம்மை நோக்கி பார்த்த தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. Jesus,
என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே
தேவனை பார்த்து ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுவோம், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமையாக இருக்கலாம், என்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், எது எப்படியோ, எந்த சூழ்நிலை எப்படியோ, இறுதி வரை உம்மை நம்புவேன், இறுதி வரை உம்மையே நம்பி இருப்பேன், உம்மையே சார்ந்து கொள்ளுவேன். என் சூழ்நிலையை நான் பார்க்கல, என் சூழ்நிலையை பார்த்து நான் முடிவெடுக்கல. ஆண்டவரே, என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது, என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது. சாயந்தர வேளையில தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கண்களை அவர் மீது பதித்து, அவர் மீது பதித்து, அவர் மீது மாத்திரம் பதித்து நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோமே என்றால் நம்மை தகப்பன் வீடிலே கொண்டு போய் சேர்க்க அந்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நிச்சயம் செய்வார். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்வோமே, நம்புவே நீருதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எங்கள் இறுதி மூச்சு வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் உம்மையே நோக்கி பார்த்து எங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனீர் ஒருவர் போதுமானவராய் இருக்கிறீர். உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம், உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக, தாங்கி வழி நடத்துவதாக, கிருபைக்குள்ளே எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. மக்கே எல்லா கனத்துதி மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாயந்தர வேளையிலையும் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து வாங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அப்போ போன வாரம் நம்ம பார்த்த செய்தியின் தலைப்பு த சைலன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய அமைதி, தேவனுடைய மௌனம் இல்லைன்னா அமைதி. அதில் முக்கியமாக என்ன காரியம் பார்த்தோன்னா, தி எடிஃபிகேஷன் ஃபார் பேரிங் காட்லி ஃப்ரூட். ஒரு கனியை பிறப்பிக்க ஒரு திருத்தம் ஆபிரகாமின் வாழ்க்கையிலே நடந்தது. த எடிஃபிகேஷன் ஃபார் பேரிங் காட்லி ஃப்ரூட், கனியை பிறப்பிக்க ஒரு திருத்தம் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்தார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த 86வது வயதுலேருந்து 99வது வயது வரைக்கும் தேவன் அவனிடத்தில் எந்த வார்த்தையுமே பேசலைன்னு சொல்லி நம்ம இந்த 13 ஆண்டுகளிலே தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே மௌனமாக இருந்தார் என்று சொல்லி நாம் அந்த பகுதியை கவனித்தோம். அப்போ இந்த மௌனமாக இருந்த காலத்தில் ஆபிரகாம் முதலாவது தன்னுடைய மாம்சத்தின்படி ஒரு சுதந்திரவாளியை ஏற்படுத்த ஒரு மாம்சத்தின் முயற்சியை அங்கே செய்கிறதை முதல்ல பார்த்தோம். ஏப்ரஹாம்ஸ் மார்டல் அட்டெம்ப்ட் டு இன்ஸ்டில் அ ஹேர் ஃபார் காட்ஸ் ப்ராமிஸ்.
தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்காக ஒரு வாரிசை உருவாக்க ஆபிரகாம் மேற்கொண்ட மாம்சத்தின் முயற்சி. ரெண்டாவது, அவனுடைய மனைவி அதே மாதிரி ஒரு மாம்சத்தின் முயற்சியை மேற்கொள்கிறாள். தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்காக ஒரு வாரிசை உருவாக்க சாராள் மேற்கொண்ட மாம்சத்தின் முயற்சி. Sarah's mortal attempt to instill a heir for God's promise. எதுக்காக அவன் என்ன பண்ணுறா, தனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமின் மடியிலே தந்து அவள் வழியாக ஒரு சுதந்திரம் உண்டாகும் என்று செய்கிறார். ஆனால் தேவனோ கடைசியில் ஆபிரகாமை பார்த்து அமைதியாக இருக்கார், ஒன்றும் சொல்லலை. இந்த பிள்ளை இஸ்மவேல் பிறந்த பிறகு 13 ஆண்டுகள் தேவன் மௌனமாக இருந்து அதற்கு பின்பாக 99 வயதிலே ஆபிரகாமோடு தேவன் பேச துவங்குகிறார். பேச துவங்கும்போது ஏன் பேச துவங்குறார் அந்த 13 ஆண்டு கேப்புக்கு அப்புறம் அப்படின்னா, அவனுடைய மாமிசம் செத்தது. ஆபிரகாமனுடைய மாமிசமும் சாராளினுடைய மாமிசமும் செத்தது, செத்த சரீரமாய் மாறினது. இனி அந்த சரீரத்திலே மாம்சத்திலிருந்து எந்த முயற்சியுமே எடுக்க முடியாது என்பதை தேவன் நன்கு அறிந்தார், அவர்களும் நன்றாக அறிந்தார்கள். இனிமேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம யார் ஆயிட்டோம், கிளவி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் இருக்கும்போது தேவன் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தி, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, வாக் பிஃபோர் மீ அண்ட் பி பிளேம்லெஸ் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் அதில் நம்ம என்ன பார்த்தோம், ஆவிக்குரிய ரீதியாக புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நாம் ஒவ்வொருவரும் மாம்சத்தின் கிரியைகள், சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். மார்டிஃபை த டீட்ஸ் ஆஃப் த பாடி. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், மார்ச் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நடவுங்கள். எப்படி நடவுங்கள், ஆவியினாலே பிழைத்து ஆவியிலே நடவுங்கள். அப்புறம் மூன்றாவது என்ன பார்த்தோம், மார்ச் பிஃபோர் காட் வித் இன்டெகிரிட்டி. இப்போ தேவனுடைய ஆவியினாலே பிழைத்திருக்கிற நாம் அந்த ஒரு உத்தமனாய், ஒரு குற்றமற்றவனாய் தேவனுக்கு முன்பாக நடக்கும்படியாக, நம்முடைய புகழ் தேவனிடத்திலிருந்து வரும்படியாக, மனுஷரிடத்திலிருந்து வராமல் நாம் நடக்கும்படியாக தேவன் நமக்கு சொல்லுகிறார். எப்படி சொல்கிறார், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை தருவார். உத்தமன் என்று விளங்கின பின்பு, அதான் வாக் பிஃபோர் மீ இன் இன்டெகிரிட்டி. கடைசியாக மார்ச் இந்த கவனன்ட், உடன்படிக்கை, தேவனோடு இருக்கிற அந்த உடன்படிக்கையில் நடங்க. எந்த உடன்படிக்கை, இருதயத்தின் விருத்த சேதனமாகிய அந்த பிடரியை கடினப்படுத்தாமல் நாம் நடக்க தேவன் நம்மை நடத்துவார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன பெருகும், வாக்குத்தத்தத்தின் கனி பெருகும். மல்டிப்ளை இன் த ஃப்ரூட் ஆஃப் த ப்ராமிஸ். இதுதான் போன வாரம் பார்த்த செய்தியினுடைய ரத்தின சுருக்கம். இந்த வாரம் நம்ம போன வாரம் பார்த்தது ஆபிரகாமின் வாழ்க்கையிலே தேவன் மௌனமாக இருந்தது. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈசாக்கின் வாழ்க்கையிலே தேவன் மௌனமாய் இருந்த ஒரு பகுதியை ஆவியானவர் என் உள்ளத்திலே காட்டினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கி அதை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? இன்றைக்கி தேவன் நம்மோடு பேசுவாராக. இன்றைக்கி ஈசாக்கும் யாக்கோபையும் பார்த்து இந்த தலைப்பை இன்றைக்கி முடிக்கணும், சரியா? அதனால் நீங்கள் எங்களோட வேகமாக நீங்கள் வரணும், நானும் வேகமாக இன்றைக்கி போவேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Genesis chapter 25 and verse 20. ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். போதும். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாய் இருந்தான். ஈசாக்கு எத்தனை வயசு இருந்துச்சு கல்யாணம் பண்ணும்போது? 40 வயதாக இருந்துச்சு. ஓகே, இப்போ ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தின் முதல் பகுதி. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். போதும். 25, 26. ஆதியாகமம் 25, 26, அதே அதிகாரம் 26வது வசனம்.
பின்பு அவன் சகோதரன் அது கடைசி வரி மட்டும் வாசித்தா போதும். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். இந்த 3 வருஷங்களையும் நம்ம வாசிக்கிறோம். ஈசாக்குக்கு திருமணமான போது வயது என்ன? 40 வயது. ரைட். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஈசாக்கினுடைய மனைவியாகிய ரெபெக்காள் மலடியாய் இருந்தபடியினாலே அவர்களுக்கு பிள்ளை பிறக்கவில்லை. இப்போ ஈசாக்கு தேவனை நோக்கி வேண்டு கொள்ளுகிறான். அதற்கு பின்பாக அவனுடைய மனைவி ஆகிய ரெபெக்காள் கர்ப்பம் தரிக்கிறாள். இப்போ புள்ள பிறக்குது. புள்ள பிறக்கும்போது 25, 26 ஆதி ஆகமத்திலே இப்படியாக அந்த கடைசி வரி இப்படியாக நாம் வாசிக்கிறோம். இவர்களை அவள் பெற்றெடுத்த போது ஈசாக்குக்கு 60 வயதானது. ஈசாக்குக்கு எத்தனை வயசில் கல்யாணம் ஆச்சு? 40 வயசில் கல்யாணம் ஆச்சு. எத்தனை வயசில் அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள்? 60 வயது. இப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலங்களிலே ஏறக்குறைய 19 ஆண்டுகள் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே தேவன் மௌனமாய் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பகுதியில் ஈசாக்குக்கு திருமணமானதை குறித்து சொல்லுகிறது. அவனுடைய மனைவியாகிய ரெபெக்காள் மலடியாய் இருந்ததை குறித்து சொல்லுகிறது வேதம். அவள் மலடியாய் இருந்ததினாலே அவளுக்காய் ஈசாக்கு வேண்டுதல் செய்கிறதை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் சொன்ன பிறகு அவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்குகிறது. அவர்களுக்கு என்ன பிறக்குது? ட்வின்ஸ் பிறக்குது. எப்போ பிறக்குது? ஈசாக்குக்கு 60 வயது இருக்கும்போது பிறக்கிறது. இந்த இடைப்பட்ட காலங்கள் 19 ஆண்டுகள். இந்த கல்யாணமானதிலிருந்து இந்த கரு தரிக்கிற வரைக்கும் அந்த 19 ஆண்டுகளிலே இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய இடைவெளி, ஒரு பெரிய மௌனத்தை நான் வேதத்திலே நான் பார்க்கிறேன். இந்த பகுதியில் தேவன் மௌனமாயிருந்தார். God was silent in the life of Isaac for about 19 years. For 19 years. 19 ஆண்டுகள். ஆபிரகாமின் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் இருந்தார்? 13 ஆண்டுகள் இருந்தார். இங்கே 19 ஆண்டுகள் இருக்கார் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கினுடைய வாழ்க்கையில். இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் ஈசாக்கும் ரெபெக்காவும் என்ன செய்தார்கள்? அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எப்படி ஆச்சு அப்படின்றத இந்த இடைப்பட்ட காலத்தை குறித்து எதுவுமே சொல்லலை. அதை வைத்து நம்மால் எதுவுமே இந்த இடத்துல நாம் சொல்ல முடியாது. ஆனால் வேதத்தில் சொல்லப்படுகிற வசனங்களை வைத்து இப்படிப்பட்ட ஒரு மௌனமான காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இவர்கள் வாழ்க்கையிலிருந்து நான் பேசும்படியாக விரும்புகிறேன். அப்போ யார் இந்த ஈசாக்கு? Who is this Isaac? இவன் யார் அப்படின்னா, சர்வ வல்லவராகிய தேவன் இனாலே செத்து போன 2 சரீரங்களுடைய பெற்றோரினிடத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட ஒரு மகன். He was birthed by the power of the Almighty God, El Shaddai, from the dead bodies of his parents. அதான் இந்த ஈசாக். இவன் யார் அப்படின்னா, தன்னுடைய தகப்பனாலே கட்டப்பட்டு பலிபீடத்தின் மீது கடத்தப்பட்டவன். பலிபீடத்தின் மீது ஜீவனோடு கடத்தப்பட்டவன். அவனுக்கு நேராக தன்னுடைய தகப்பன் கத்தியை ஓங்கிட்டான். இந்த அனுபவத்துக்குள்ளாய் கடந்து சென்ற ஈசாக்கு. இப்போ இந்த ஈசாக்கு லிட்ரலாக என்ன அப்படின்னா, ஒரு பலியாக அந்த
பலிபீடத்தின் மீது கடத்தப்பட்டவன். இவனுடைய மாம்சம் என்ன ஆயிடுச்சு? செத்து போயிடுச்சு. கடத்தி கத்தியை தூக்கிட்டாரு. இன்னும் குத்துறதுக்கு கொஞ்சம் கேப்பு தான், எஸ்கேப் ஆயிட்டான். ஆனால் நம்ம எபிரேயரில் போன வாரம் நம்ம வாசித்த வசனம் சொல்லுகிறது, ஒப்பனையாய் அவனை பெற்றார் அப்படின்னு சொல்லி. அதே போல தான் அவனை கடத்தியாச்சு, ஒரு பலியாக கடத்தியாச்சு அவனை. இப்போ இவனுடைய மாம்சம் அங்கேயே அவன் மாம்சத்தின் கிரியை முடிஞ்சிருச்சு ஈசாக்கனுடைய வாழ்க்கையில். இவன் யார் அப்படின்னா, யெகோவா ஈரே என்னும் தேவனால் அந்த பலிபீடத்திலிருந்து ஜீவனோடு வெளிவந்தவன். ஏன்னா யெகோவா ஈரே என்ன பண்ணாராங்க, ஒரு ஆட்டுக்கடாவை புதரிலே காட்டி அதை இவனுக்கு பதிலாக பலியிட்டார்கள். இவன் யார் அப்படின்னா, சர்வ வல்லவராகிய தேவன் ஆபிரகாமனுடைய வீட்டு விசாரணை கர்த்தனாகிய எலியேசரை நேர்வழியாய் நடத்தி, ஒரு பெண்ணிடம் நடத்தி, அந்த பெண்ணை இவனுக்காக கொண்டு வந்து இவனுக்கு திருமணம் செய்ய நேர்வழியாய் தேவ சித்தம் நடத்தப்பட்ட ஒரு மனிதன். அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணல, யாரையோ போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, அமைதியாக இருந்தான். எத்தனை வயசில் இவன் திருமணம் ஆச்சுன்னா, இவனுக்கு 40 வயசில் திருமணம் ஆகிறது. இவனுடைய தாயாகிய சாராள் இவனை பிறப்பிக்கும்போது அவளுக்கு 90 வயது. அவள் மரிக்கும்போது 127 வயது. அப்போ சாராள் எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பா? ஐசக்குடைய வாழ்க்கையில், ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் 37 வருஷம் இருந்திருப்பாள். அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் இவன் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை. இப்போ தகப்பன் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய வீட்டு விசாரணைக்காரனாகிய எலியேசரை அனுப்பிச்சு, நீ போய் ஒரு பெண்ணை கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். 24வது அதிகாரம் ஆதியாகமம் அதனுடைய 48வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன் என்று எலியேசர் சொல்லுகிறதை அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இப்போ 40 வயசில் ரெபெக்காவை திருமணம் செய்கிறான். இவர்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமைந்து இருந்தது. எப்படி சொல்லுகிறேன் அப்படின்னா, 24ஆம் அதிகாரம் அதனுடைய 67வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 24:67. ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அதுக்கு முன்னாடி அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். He loved her and he was comforted by Rebecca. இப்போ இவனுடைய துக்கம், தாய் இறந்ததின் துக்கமும் இவனுடைய அன்பு கரெக்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் லுக்ஸ் பர்ஃபெக்ட். எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாத மாதிரி, எந்த ஒரு தவறான காரியம் இல்லாதபடி, இல்லை குற்றம் சொல்லும்படியான காரியம் இல்லாதபடி இவன் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனாலும் அவனும் அவனுடைய மனைவியும் 19 ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் வெறுமையாய் இருக்கிறார்கள். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான காரியம் என்னன்னா, இந்த கால சூழ்நிலையில் ஈசாக்குக்கு தகப்பனாக இருந்த ஆபிரகாம் தன்னுடைய மற்ற மனைவிகள்னாலும் மறுமனையாட்டிகள்னாலும் அவன் பிள்ளைய பெற்றுட்ருக்கான். யார்? ஏற்கனவே கிழவன், இப்போ இன்னும் அடிஷ்னல் கிழவன். இப்போ அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி அவருக்கு.
அவர் அந்த சைடில் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இங்கே பையனுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நிலைமையில் ஈசாக்கும் ரெபெக்காலும் செய்த 2 காரியத்தை நான் சொல்லி துரிதமாய் நான் கடந்து செல்லுகிறேன். இப்போ 25வது அதிகாரம் 21வது வசனம் ஆதியாகமம், Genesis 25 and verse 21. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஹல்லேலூயா. இப்போ 2வதாக ஆபிரகாமின் வாழ்க்கையில் ஒரு திருத்தத்தை பார்த்தோம். வாக்குத்தத்தத்தின் கனியை பெருப்பதற்கான ஒரு திருத்தத்தை பார்த்தோம். ஈசாக்கின் வாழ்க்கையில் தி என்ட்ரீட்மெண்ட் ஃபார் காட்லி ஃபேவர், தேவ தயவுக்கான ஒரு வேண்டுகோளை நான் இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். மலடியாய் இருந்த தன்னுடைய மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். பாருங்க, வாக்குத்தத்தத்தை நன்கு அறிந்தவன் ஈசாக்கு. ஆபிரகாமின் வழியாக வந்த வாக்குத்தத்தம், இப்போ ஈசாக்கின் வழியாக அந்த வாக்குத்தத்தம் தொடர்ந்து பெருக்கத்துக்குள்ளே போகணும். அதான் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய பாத்வே, அதுதான் அதனுடைய வழி, முன்னேற்ற பாதை. அது அவங்க 2 பேருக்குமே தெரியும். இருந்தாலும் தேவ சித்தத்தின்படி அவங்க திருமணம் செய்து தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து தேவ சித்தத்திலே இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு தருணம் வருகிறது, தேவன் மௌனமாய் இருக்கிற ஒரு தருணம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த நிலைமையில தான் ஈசாக்கு தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான். அந்த வார்த்தை வேண்டுதல் செய்தான் என்பதை தமிழில் பார்க்குறோம். இங்கிலீஷில் ஐசக் entreated the Lord, entreated the Lord. அந்த வார்த்தைக்கு he pleaded with God, தேவனோடு கெஞ்சினான், மன்றாடினான் அப்படின்னு சொல்கிறது ஒரு தகுந்த வார்த்தையாக இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையின் காரியத்துக்காக தேவனுக்கு முன்பாக தேவனையே சார்ந்து நின்ன ஒரு மனிதன் அவன். ஆனால் உடனே சொல்லுது வேதம், தேவன் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அடுத்த வார்த்தையே, அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள், கர்ப்பம் தரித்தாள். சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தம் இப்படி தான் நிறைவேற போகுதுன்னு நமக்கு தெரியுது, இதுக்கு மிஞ்சி நான் ஏன் ஜெபம் பண்ணணும், நான் ஏன் ஜெபம் பண்ணணும், எப்படியும் என் வழியாக தானே வரப்போகுது, என் வழியாக தானே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது, இதுக்கு நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும், அவர் செய்கிற நேரத்தில் செய்யட்டும், அவர் என்ன செய்கிறாரோ அதை செய்யட்டும். சொல்கிறோம்ல, நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் சொல்கிறது சகஜம். நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய தேவை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தாலும் வாக்குத்தத்தம் நாம் வழியாக நிறைவேறப் போகிறது என்று நமக்கு அறிந்திருந்தாலும் இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை குறித்து தேவனிடத்தில் மன்றாட வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவருடைய கடமை. எதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம், எதுக்கு மன்றாடுறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவ தயவு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஃபார் காட்லி ஃபேவர், காட்லி ஃபேவர், காட்லி ஃபேவர். ஏற்ற காலத்திலே தேவன் அதை நிறைவேற்றுவார். ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்தான்னு போட்டிருக்கு தவிர, முதல் வருஷம் வேண்டுதல் செய்தானா, 19வது வருஷம் வேண்டுதல் செய்தானா, நடுவில் ஃபுல்லாக வேண்டுதல் செஞ்சானா, எப்போ பண்ணான்னு போடலை.
வெறும் இந்த வசனத்தை மட்டும் நம்ம எடுத்து வாசித்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை 19வது ஆண்டில் ஜெபம் பண்ணால் 20வது ஆண்டில் பிள்ளை பிறந்தது அப்படின்னு நம்ம ஒரு யோசனைக்கு வர முடியும். ஆனால் நான் நினைக்கிறேன் அப்படி இருந்திருக்காது. இந்த மனுஷன் தேவனுக்கு பயந்த மனுஷன், குற்றமற்றவனாய் தன்னுடைய மாம்சம் ஏற்கனவே சாக கொடுத்தவனாய், ஒப்பனையாக சாக கொடுத்தவனாய் அவன் ஜீவிக்கிற ஒரு மனுஷன். இவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவனுடைய நடக்கை எல்லாற்றிலுமே குற்றமற்றவனாக இருந்தான். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் அப்படி தான் இருந்தான். தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய மனைவியின் மலட்டுத்தன்மை நீங்கும்படியாக இவன் டெஃபினட்டாக ஜெபம் பண்ணியிருப்பான். பண்ணாமல் இருந்திருக்க மாட்டான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இதிலிருந்து நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியம் நல்லா தெரியணும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற நாம் வெளியாக வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலுக்காக, இல்லைன்னா தேவ தயவு நமக்கு கிடைக்கும்படியாக மன்றாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவது, இவன் மன்றாடின உடனே தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அந்த ஏற்ற வேளையிலே ஜெபத்தை கேட்டார். அந்த 20வது ஆண்டிலே இந்த பிள்ளைகள் பிறக்கின்றது. இப்போ பாருங்கள், எப்போவுமே தேவ சித்தத்தில் நடக்கிறவனுக்கு, தேவனுடைய பாதையில் நடக்கிறவனுக்கு எல்லாமே சுமூகமாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ அடுத்த பிரச்சனை வருது. ஆதியாகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. போதும். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. உடனே அவன் என்ன பண்ணுறா? கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஐசக் entreated the Lord. ஈசாக்கு கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தான். இப்போ அடுத்த பகுதியாக ரெபேக்கா என்ன பண்ணுறான்னா, ரெபேக்கா என்கொயர்ட் ஆஃப் த லார்ட். ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் விசாரித்தாள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மௌனத்தின் காலம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, தேவன் அந்த காலங்களிலே மௌனமாய் இருக்கும்போது நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்முடைய மன்றாட்டும் நம்முடைய ஜெபமும் அவருக்கு நேராய் அவர் சந்நிதியில் வந்து எட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. இப்போ ஜெபம் கேட்கப்படும் போது அடுத்த பிரச்சனை வருது. உள்ளே இருக்க பிள்ளைகள் மோதிக்கொள்ளுகிறார்கள். அப்போ உடனடியாக ரெபேக்கா என்ன பண்ணல? ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணல, கர்த்தரிடத்தில் விசாரித்தாள். என்னவோ இது என்னவோ அப்படின்னு. உடனே தேவன் சொல்லுகிறார், 25, 23 நான் வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாய் இருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். 2 ஜனங்கள் கூட்டம் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார். 19 ஆண்டுகளுக்கு பின்பாக கற்பந்தரித்து பிள்ளை வயிற்றில் உண்டாகுது. ஆனால் வயிற்றில் உண்டாகிற பிள்ளை என்னன்னா, வயிற்றிலே ஒன்றோடு ஒன்று சண்டை போடுது. இப்போ அதுக்கும் எங்கே போகிறா? கர்த்தர்கிட்ட போகிறா. கர்த்தர் சொல்கிறார், 2 ஜாதிகள் உன் கற்பத்திலிருந்து உருவாகிறது. ஒவ்வொரு முறையும் தேவ சித்தத்தில் நாம் நடக்கும்போது, நமக்கு ஒரு தடை வரும்போது, ஒரு பிரச்சனையை நாம் சந்திக்கும்போது, நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவனை இடத்திலே விசாரிக்க வேண்டும். we have to inquire of the Lord. தேவனிடத்திலே விசாரிக்க வேண்டும். ஏற்ற வேளையிலே தேவன் இரட்டிப்பான நன்மையை அவள் வாழ்க்கையிலே தந்தார்.
என்ன தந்தார்? 2 ஆண் பிள்ளைகளை பிறப்பிக்கும்படியாக தேவன் ரெபேக்காக்கு கிருபை தந்தார். இப்போ இந்த முதலாவது பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம்? மாம்சத்தை ஒப்பனையாய் சாக கொடுத்த ஈசாக்கு, தேவ சித்தத்தில் நடந்த ஈசாக்கு, தேவனுடைய வழியிலே வாழ்ந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியின் காலம் வரும்போது அவன் என்ன பண்ணுகிறான்? தேவனிடத்தில் தேவ தயவுக்காக வேண்டுதல் செய்கிறான். என்ட்ரீட்மெண்ட் ஃபார் காட்லி ஃபேவர். காட்லி ஃபேவர் அதான் வாக்குத்தத்தத்தில் உள்ள அந்த தயவு. தேவன் அந்த தயவை பாராட்டுகிறார். ஒரு குழந்தை அல்ல, இப்போ 2 குழந்தை அவனுக்கு பிறக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மௌனத்தின் காலத்தில் நம்ம இருக்கோமா? மௌனத்தின் காலத்தில் இருக்கோமா? ஆண்டவரே, என் மாம்சத்தை சிலுவையில் அறைய கொடுத்துட்டேன், உம்முடைய வழியில் நடக்கிறேன், உம் சித்தத்தின்படி நடக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் மௌனமாக இருக்குது ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே மௌனமாக இருக்கிறீர்? தேவன் சொல்கிறார், என்னை நோக்கி உன்னுடைய வேண்டுதலை ஏறெடு, உனக்கு பதிலளிக்கும் காலம் வந்திருக்கிறது. உனக்கு பதிலளிக்கும் காலம் வந்திருக்கிறது. எத்தனை நாள் ஈசாக்கு வேண்டுதல் செய்தானோ தெரியல. நான் அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் வேண்டுதல் செய்தான், தேவன் அவன் வேண்டுதலை கேட்டருளினார், ரெபேக்கா கர்ப்பம் தரித்தாள். ஹல்லேலூயா. இந்த சாயந்தர வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை அநேக நேரங்கள், அநேக வருஷங்கள் சில பகுதிகளிலே தேவன் மௌனமாக இருப்பதை நாம் கடந்து வருகிறோம். அதை கண்டு நாம் சொல்கிறோம், ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்கிட்ட ஏதாவது இன்னும் நான் மாம்சத்தை அறையிலையா? அரைஞ்சிட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி தான் செய்கிறேன், உங்களுடைய சித்தத்தில் நான் நடக்கிறேன் எல்லாம் சொல்கிறோம். ஆனாலும் அந்த மௌனம் நீடிக்கும்போது தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ செய்ய வேண்டியது என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி நீ கூப்பிடு. இன்றைக்கு நம் மத்தியிலே வாசிக்கப்பட்ட அந்த வசனம், அந்த ஏசாயா 64:4 நாம் வாசிப்போது அதுதான் தேவன் சொல்கிறார், எனக்காக காத்திருக்கிறவர்கள். காத்திருக்கிற அந்த வசனம் வாசிங்க, 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளே நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, அவர் செய்கிறதை அவர் செய்வார், உணர்ந்ததும் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய செய்கை ஏற்ற வேளையில் நடக்கும். தேவ தயவுக்காய் அவர் சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். இதுதான் அந்த வாக்கு தத்தத்தில் உள்ள தயவு, த ஃபேவர் இன் த ப்ராமிஸ். ஆபிரகாம் வாழ்க்கையில் பார்த்தோம், த எடிஃபிகேஷன் ஃபார் பேரிங் காட்லி ஃப்ரூட். தேவனுடைய வாக்கு தத்தத்தில் கனியை பெற்றெடுக்க ஒரு திருத்தத்தை அவன் வாழ்க்கையில் பார்த்தோம். அந்த வாக்கு தத்தத்தில் உள்ள அந்த கனியை குறித்து நம்ம அவன் வாழ்க்கையில் பார்த்தோம். ஆனால் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் தி என்ட்ரீட்மெண்ட் ஃபார் காட்லி ஃபேவர், தேவ தயவுக்கான ஒரு வேண்டுகோளை நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். த ஃபேவர் இன் த ப்ராமிஸ், அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளே இருக்கிற தேவ தயவை நான் இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். மூன்றாவதாக நான் யாக்கோபின் காரியத்தை நான் துரிதமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். ஆதியாகமம் 28 அதனுடைய 13வது வசனம்.
அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அடுத்த வசனத்தின் கடைசி பகுதி மட்டும் வாசி. உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. யாக்கோபு அவனிடத்தில் தேவன் ஒரு சொப்பனத்தின் வழியாக பேசுகிறார். அப்போ அந்த சொப்பனத்தில் ஒரு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக ஒரு ஏணி நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருக்கிறார்கள். அதன் மேல் புறத்திலே தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிறார். அப்போ அவர் அவனை பார்த்து சொல்லுகிறது, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு, இதுக்கப்புறமா அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 28வது அதிகாரத்துக்கு பின்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் அவனிடத்தில் நேரடியாக பேசினதாக எந்த ஒரு வசனமும் இல்லை. அதற்கு பின்பாக ஆதியாகமம் 31வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா 31 and verse 3 of Genesis. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் இடத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்னார். இப்போ யார் இந்த யாக்கோபு? ஈசாக்குக்கு பிறந்த இரட்டை பிள்ளைகளிலே இளையவனாகியவன் தான் இந்த யாக்கோபு. இவனுடைய அண்ணன் பேர் ஈசா. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவன் எப்படிப்பட்டவன்னா, ஆதியிலிருந்தே இவன் ஏமாத்து வேலையை நல்லா செய்வான். தன்னுடைய சகோதரனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு கூழுக்காக, சிவப்பான கூழுக்காக அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த தன்னுடைய சகோதரன் அதை விற்று போடும்படியாக அதை செய்தவன். அது மாத்திரமல்ல, மாற்று வேடத்திலே போய் தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டவன். இப்போ சகோதரன் சொல்கிறான், அண்ணன் சொல்கிறான், எங்கள் அப்பா சாவ நிலையில் இருக்கார், அவர் செத்துட்ட உடனே இவனை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்றான். உயிருக்கு பயந்து தன்னுடைய மாமன் வீட்டுக்கு ஓடுகிறான். போகிற வழியிலே நடு ராத்திரியில் ஒரு இடத்துல ஒரு கல்லை எடுத்து தலையணியாக வைத்து அந்த இடத்துல படுக்கும்போது தான் தேவன் அவனோடு பேசுகிற ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இப்போ இவன் இங்கேருந்து எங்கே போயிட்டான்? அவனுடைய மாமன் வீடாகிய லாபான் வீட்டுக்கு போயிடுறான். அங்கே போய் இவன் எவ்வளோ நாள் அங்கே இருந்தான்? நீங்கள் இதை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஆதியாகமம் 20 வருஷம் 31:13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா 31:13, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. போதும். அதுக்கப்புறம் ஆதியாகமும் 31:34 முதல் சொற்றொடர். 31:41 ஜெனசிஸ். ராகேல் அந்த சுரூபங்களை 31:41 இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். யார் வீட்டில் இருந்தான்? லாபானுடைய வீட்டில் இருந்தான். அப்போ இவன் கிளம்பி போன டைமில் இவனுடைய ஜேர்னியில், இவனுடைய பிரயாணத்திலே, அவன் தங்கின வேளையிலே தேவன் அவனோடு ஒரு சொப்பனத்தின் வழியாக பேசுகிறார். அதற்கு பின்பாக தேவன் எப்போ பேசுகிறாரு? 20 வருஷத்துக்கு அப்புறம் பேசுகிறாரு. இடைப்பட்ட காலத்தில் ஒரு சத்தமும் இல்லை. இந்த 20 வருஷ காலம் இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, 14 வருஷம் என்ன பண்ணான்? 2 மனைவிக்காக வேலை செஞ்சான். 6 வருஷம் மந்தைக்காக
வேலை செய்தான். நீங்கள் 31-41 வாசித்தீங்கன்னா அதில் தெளிவாக இந்த காரியம் அங்கே போட்டிருக்கிறது. 20 வருஷம் லாபான் இடத்துல வேலை செய்தான். அதில் 7 வருஷம் ராகேலுக்காகவும் 7 வருஷம் லேயாளுக்காகவும் அவன் வேலை செய்து 6 வருஷம் மந்தைக்காக அவன் வேலை செய்ததை வேதம் நமக்கு இந்த இடத்துல சொல்லுகிறது. இப்போ தேவன் சொல்லுகிறார், நீ உன் ஜனத்தாரிடத்திற்கு திரும்பி போ. இந்த 20 ஆண்டு காலம் இடைவேளையிலே இவன் வாழ்க்கையிலே ஒரு மௌனத்தை நான் பார்க்கிறேன். ஒரு மௌனத்தை நான் பார்க்கிறேன். இந்த 20 ஆண்டு காலத்தில் என்ன ஆச்சுன்னா ஒரு மௌனம். யாக்கோபின் வாழ்க்கை போய்கொண்டு தான் இருக்குது. யாக்கோபின் வாழ்க்கையிலே தனி மனிதனாய் போனான். இப்பொழுது அவன் போய் ஒரு பெரிய கூட்டமாயிட்டான். பெரிய ஆடு மாடுகள் சொத்துக்கள் எல்லாம் வந்துருச்சு. அவனுக்கு பலுகி பெருகிட்டான். ஆனால் தேவனுடைய சத்தம் அவன் வாழ்க்கையில் 20 ஆண்டுகள் தொனிக்கவில்லை. ஒரு பக்கம் தேவனுடைய மௌனம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, மறுபக்கம் எந்த மாமன் அவனை தன் வீட்டில் அழைத்து கொண்டு வைத்து அவனுடைய மகள்களை அவனுக்கு மனைவியாக கொடுத்தானோ அதே மாமனுடைய முகம் இப்பொழுது அவனுக்கு நேராய் வேறுபடுகிறது. அவனுடைய முகம் இப்பொழுது வேறுபடுகிறது. இது வரைக்கும் வாப்பா அப்படின்னு ரொம்ப நல்லா அவனை வச்சுருந்தான். இப்போ இந்த 20 ஆண்டு காலம் நிறைவு வருகிற டைமில் அவனுக்கு இவனை பார்த்தா பொறாமையாக வருது. இவனை பிடிக்கலை. இந்த யாக்கோபுக்கு 20 ஆண்டு என்ன இருந்துச்சு? ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நம்மளாம் இன்றைக்கி அதை என்ன சொல்கிறோம்? எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் 20 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பெருமையாக சொல்கிறோம்ல. இவனுடைய 20 வருஷத்தில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான்னு நான் துரிதமாக சொல்லிவிட்டு என்னுடைய செய்தியினுடைய பொருளுக்குள்ளே நேராக கடந்து செல்லுகிறேன். 31-38 நானே வாசிக்கிறேன். ஆதியாகமம் 31-38 கடைசி பகுதியில் இப்படி சொல்லுகிறது. 20 ஆண்டு இவன் தன்னுடைய மாமனார் வீட்டிலே வேலை பார்த்தான். 20 ஆண்டில் அவன் சொல்லுகிறான், இந்த ஆட்டுக்கடாவையோ இதுவோ எதுவுமே நான் தின்னவில்லை. கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னா நான் தின்னவில்லை. அப்படின்னா வெறும் சிம்பிளாக இன்றைக்கி லாங்குவேஜில் சொல்லணும், எந்த இன்சென்டிவும் கிடையாது. நோ இன்சென்டிவ்ஸ். இவன் தான் ஆடு மேய்க்கிறான், இவன் தான் ஆடை பார்த்துக்கிறான், இவன் தான் எல்லாமே செய்கிறான். ஆனால் அந்த ஆட்டிலேருந்து இவனுக்கு ஒன்றுமே, நோ இன்சென்டிவ்ஸ். உன் வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சிரு. அடுத்தது 31-39 வாசிக்கும்போது ஆதியாகமம், பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். முழு உத்தரவாதமும் யார் கையில்? யாக்கோபு கையில் அவனுடைய மாமனார் வாங்கினார். கம்ப்ளீட் 24/7 அக்கௌண்டபிலிட்டி ஃபார் எனி லாஸ். ராத்திரியில் போனாலும் சரி, பகலில் போனாலும் சரி, பீருண்டு போனாலும் சரி, எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியவனாய் யாக்கோபு அங்கே இருந்தான். அடுத்தது 31-40 நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆதியாகமம், நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, பகலிலே வெயிலும் இரவில் குளிரும் என்னை பட்சித்தது. சுத்தமாக அவனுக்கு என்ன இல்லை? தூக்கமே இல்லை. அது மட்டும் இல்லை, பகல் இரவு எல்லா கண்டிஷனுக்கும் அவனை he was exposed to harsh conditions. எல்லாவித சூழ்நிலைகளுக்கும் இயற்கையின் சீற்றத்துக்கும் அவனை வெளிப்படுத்தின ஒரு வேலையாய் அது இருந்தது. இப்போ கடைசியாக வர நான் 31-41 கடைசி பகுதி சொல்லுகிறது, 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என்ன பண்ணாங்களாம்? யாராவது இப்படி வேலை பார்த்துருக்கீங்களா 20 வருஷத்துக்கு? 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர்.
ஆனால் இவ்வளோத்தையும் அவன் பண்ணான். யாக்கோபு சொல்கிறான், தேவன் என்னுடைய சிறுமையும் கைப்பிரயாசத்தையும் பார்த்து உம்மை கடிந்து கொண்டார். God rebuked Laban, seeing Jacob's affliction and labor. அவனுடைய சிறுமையும் அவனுடைய கைப்பிரயாசத்தையும் பார்த்து லாபானை தேவன் கடிந்து கொண்டார். அதான் 31:42 நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த 20 வருஷத்தில் ஒரு அமைதி இருந்துச்சு, தேவனுடைய மௌனம் இருந்தது. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டே இருந்தது இந்த 20 ஆண்டில். அது என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 31:1 வாசிக்கும் போது, எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தேன். அவன் என்ன பண்ணானா, லாபானுடைய செல்வத்தில் இவன் வெறுங்கையாக தான் போனான், கோலும் தடியுமா போனேன்னு தான் யாக்கோபே சொல்கிறான். ஆனால் போய் இவன் எப்படி இவனை தேவன் உயர்த்தினார்னா, இவன் அங்கே போய் இவன் பெருக்கத்தை அனுபவிக்கிறான். இவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகிறது. வாழ்க்கையில் எதெல்லாம் உண்டாகிறது அப்படின்னா, மந்தையில் ஒரு பெரிய பெருக்கம் உழுகுது, குடும்பத்தில் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகிறது. 11 குமாரர்களையும் ஒரு குமாரத்தையும் அவன் எங்கே பெற்றெடுக்கிறான்னா, அந்த இடத்துல தான் பெற்றெடுக்கிறான். அவனுடைய செல்வம் பெருகுகிறது. நீங்கள் ஆதியாகமம் 30:43 வாசித்தீங்கன்னா, அதில் அவனுடைய செல்வ பெருக்கை குறித்து, அவனுடைய மந்தைகளினுடைய பெருக்கத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். அது மாத்திரம் இல்லை, இந்த பெருக்கம் எல்லாம் எங்கே வருது அப்படின்னா, எதிர்காலத்துக்கான ஒரு பெருக்கம், அவனுடைய எதிர்காலத்துக்கான ஒரு பெருக்கம். இது எதனால் உண்டாவதுன்னா, ஒரு உண்மை உள்ள தேவனாலே உண்டாகிற ஒரு பெருக்கம். ஹல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தேவன் அவனை கொண்டு போய் 20 ஆண்டு வைப்பதற்கு என்ன காரணம்னு சொல்லி நான் செய்தியை முடிச்சிடுறேன். 2 காரணம் வசனம் மட்டும் வாசித்துட்டு நான் முடிச்சிடுறேன். ஏன் ஆண்டவரே, நம்ம நிறைய தடவை கேட்குறோம், இப்படிப்பட்ட ஒரு வேலையில் இன்றைக்கி நம்ம யாராவது இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவரே இந்த வேலையில் எனக்கு என்ன, எந்த போனஸும் கிடையாது, எந்த இன்றைக்கி என்ன ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ், அது இல்லைன்னா இன்றைக்கி என்ன ஆகுது, பாதி வேலை செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ் அப்பப்போ கொடுக்கணும், எதாவது கொடுத்துட்டே இருக்கணும், இன்சென்டிவ்ஸ் அப்பப்போ வரணும், போனஸ் வரணும் அப்பப்போ. இங்கே அதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 24 மணி நேரமும் என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு காரணம் யார்? யாக்கோபு தான். பகல் இரவு குளிர் பனி எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, ஓம் பிரச்சனை. நீ தூங்காமல் இரு, அதுவும் ஓம் பிரச்சனை. 10 தடவை சம்பளத்தை மாற்றி சொல்கிறது. இன்றைக்கி ஒன்று சொல்கிறது, நாளைக்கு ஒன்று சொல்கிறது, அவனுக்கு எப்படி தோணுதோ அப்படியெல்லாம் சொல்கிறது. இவ்வளவும் பண்ணி ஆனால் இவன் வாழ்க்கையில் என்னாச்சு? பெருக்கம் உண்டாச்சு. ஹல்லேலூயா. இந்த பெருக்கம் எப்படி உண்டாச்சு? தேவனால் உண்டாச்சு. ஹல்லேலூயா. பாருங்களேன், அந்த லாபானுடைய வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க, நம்முடைய தகப்பன் வீட்டுக்கு இவன் வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தான், ஆனால் அவருடையதை வச்சு இவன் என்ன பண்ணிட்டான், இவன் பெரிய ஆள் ஆகிட்டான். இன்றைக்கி என்னமோ நம்ம பார்த்தா என்னமோ கொஞ்சம் பிரச்சனையில் இருக்க மாதிரி இருக்குன்னு பொறாமப்படுறான். அதனால தான் அவன் முகம் வேறுபட்டதுன்னு பைபிள் சொல்லுது. அவன் முகம் வேறுபட்டது, அவனுடைய மாமனாருடைய முகமே அவனுக்கு விரோதமாக வேறுபட்டுச்சான். ஏன்னா இவனுக்கு அவ்வளோ திரள்ச்சி, வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் ஆடு மாடுகளும் இவனுக்கு திரட்சி உண்டாயிடுச்சு. இதான் தேவன் செய்கிறது. ஏன் ஆண்டவரை இப்படி ஒரு இடத்துல என்னை கொண்டு போய் வச்சிங்கன்னு நம்மளும் இன்றைக்கி அநேக தடவையில் கேட்குறோம். ஒன்றும் பேசவும் மாட்டீங்க, அமைதியாக இருக்கீங்க. வைக்கிற இடத்துல எப்படி வைக்கிறீங்க? என்ன போகிற வரவெல்லாம் கல் எடுத்து அடிச்சுட்டு போகிற மாதிரி இந்த நாய் சும்மா படுத்துருக்கோம் ரோட்டில், போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, கல் எடுத்து அந்த மாதிரி ஒரு நிலைமையில் சில நேரத்தில் வச்சிடுறீங்களா ஆண்டவரே? ஊர் பேர் தெரியாதவங்களாம்
திட்டிட்டு போகிறானே, ஏன் ஆண்டவரே இந்த இடத்துல என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னா, 2 காரணங்களை ஆவியானவர் என்னுடைய கண்களுக்கு காட்டினார். அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 41வது வசனம், 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். தேவன் யாக்கோபை பெருக செய்ய ஒரு பத்திரமான இடத்துல கொண்டு போய் வைத்தார். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஏசாவனை கொல்ல முடியாது. ஏசாவின் கைக்கு நீங்களாக தேவன் அவனை எங்கே கொண்டு போய் வச்சார்? லாபானுடைய வீட்டில் வச்சார். அங்கே வச்சு அவனை பெருக செய்தார். ஹல்லேலூயா. சேஃப்டி ஃப்ரம் ஹர்ட், சேஃப்டி ஃப்ரம் ஹர்ட், காயப்படாமல் ஒரு பாதுகாப்பு. அது மாத்திரமல்ல, 27:46 நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 27:46. அதில், பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்ணாகிய ஏத்தின் குமாரத்திகள் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவது என்ன என்றாள். அதாவது என்ன சொல்ல வரா, ரெபெக்காள் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னுடைய மகனாகிய யாக்கோபு இந்த தேசத்திலே நாம் வாழுகிற இந்த தேசத்தின் பெண்களோடு கலப்பானே ஆனால், அவர்களிலிருந்து ஒரு பெண்ணை எடுத்து அவர்களோடு விவாகம் பண்ணுவானே ஆனால் என்ன ஆயிரும்? தேசத்தின் பெண்களோடு கலக்கக்கூடாதுன்னு தான் ஆபிரகாம் ஈசாக்குக்கு எங்கே போய் பொண்ணு எடுத்தார்? சொந்த ஊருக்கு போய் அங்கேருந்து பொண்ணு எடுத்துகிட்டு வந்தார். ஏன்னா இந்த தேசத்தின் குடிகள், அவர்களுடைய பழக்கங்கள் வேறு, அவர்களுடைய தேவன் வேறு, அவர்களுடைய வழிபாட்டின் முறைகள் வேறு, எல்லாமே அது கலக்கக்கூடாது என்பதிலே அவர்கள் நிச்சயமுடையவர்களாக இருந்தார்கள். இப்போ இந்த ரெபெக்காவுடைய வாழ்க்கையில் என்னன்னா, தன்னுடைய மூத்த மகளாகிய ஏசா அவன் என்ன பண்ணுறான், இந்த தேசத்தில் இருக்கிற அந்த பெண்களோடு சம்பந்தம் வைக்கிறான். அது அவர்களுக்கு பெரிய வெசனமாய் இருந்தது. அதனால் யாக்கோபு தேசத்தின் அசுத்தத்தினாலே தீட்டுப்படாதபடிக்கு அவனை தேவன் பத்திரமாக கொண்டு போய் லாபானுடைய இடத்துல வைத்தார். முதலாவது சேஃப்டி ஃப்ரம் ஹர்ட், காயப்படாமல் பாதுகாப்பு. ரெண்டாவது செப்பரேஷன் ஃப்ரம் ஹார்ம். ஹல்லேலூயா. தீங்கிலிருந்து ஒரு பிரித்தெடுப்பு. சில வேளைகளில் தேவன் கொண்டு போய் சில இடத்துல வைக்கிறாரா, காரணம் தேசத்தின் அருவருப்புகளில் நாம் கலந்திடாதபடிக்கு நம்மை பிரித்தெடுக்கிறார். ஏன்னா இந்த யாக்கோபின் வாழ்க்கையில் நம்ம பார்த்தபடி ஒரு பெருக்கத்தை தேவன் கொடுத்தார். ஏன் அப்படின்னா, தி எக்ஸ்பேன்ஷன் ஃபார் அ காட்லி ஃபியூச்சர். எக்ஸ்பேன்ஷன் ஃபார் அ காட்லி ஃபியூச்சர். தெய்வீக எதிர்காலத்துக்கான ஒரு விரிவாக்கத்தை அவனுக்குள்ளே தேவன் வைத்திருந்தார். அதுதான் அந்த வாக்குத்தத்தத்தில் உள்ள எதிர்காலம். ஹல்லேலூயா. ஃபியூச்சர் இன் த ப்ராமிஸ். ஃபியூச்சர் இன் த ப்ராமிஸ். இன்றைக்கு நாம் இந்த 3 பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்குறோம். ஆபிரகாமின் வாழ்க்கையிலே தேவன் ஒரு திருத்தத்தை, வாக்குத்தத்தத்தை, கனியை பெறுவதற்காக ஒரு திருத்தத்தை செய்தார். தி edification for bearing godly fruit, the fruit in the promise. அந்த வாக்குத்தத்தத்தின் கனி, இந்த வாக்குத்தத்தின் கனியை பெறுவதற்காக ஈசாக்கின் வாழ்க்கையிலே ஒரு மன்றாட்டை தேவன் அனுமதித்தார். எதுக்காக அனுமதித்தார்? தி என்ட்ரீட்மெண்ட் ஃபார் காட்லி ஃபேவர், தேவ தயவுக்கான ஒரு வேண்டுதல்.
தேவ தயவுக்கான ஒரு வேண்டுதல், ஃபேவர் இன் த ப்ராமிஸ். மூன்றாவதாக யாக்கோபின் வாழ்க்கையிலே தேவன் ஒரு மௌனத்தின் காலத்தை அனுமதிக்கிறார். எதுக்காக அப்படின்னா, தி எக்ஸ்பேன்ஷன் ஃபார் காட்லி ஃப்யூச்சர். ஈசாக்கிலேருந்து 2 குமாரர்கள் வந்தார்கள். அதுக்கப்புறம் யாக்கோபனுடைய வாழ்க்கையிலேருந்து 12 கோத்திரங்கள் பிரிகிறதை அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம். அந்த தேவ திட்டத்துக்கு நேராய், அந்த விரிவாக்கத்துக்கு நேராய் தேவன் நடத்துகிறார். அதுதான் வாக்குத்தத்தத்தில் உள்ள எதிர்காலம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார். அப்படியே தலைகளை தாழ்த்துவோம், தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த சாயந்தர வேளையில் நமக்கு நேராய் வருகிற ஒரு சத்தம் ஒன்று உண்டு. என் வாழ்க்கையில் நான் என்னுடைய சுயத்தை நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். அந்த என்னுடைய சித்தத்தில் நிற்கிறேன், சித்தத்தில் நடக்கிறேன், உமக்கு உகந்தவனாக இருக்கிறேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு மௌனம் இருக்கு ஆண்டவரே. தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ பாரு, மன்றாடு, தேவ தயவுக்காய் காத்திரு. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கான பதில் உன்னை வந்து சேரும், உனக்கான பதில் உன்னை வந்து சேரும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னை நோக்கி வேண்டிக்கொள், என்னை நோக்கி விசாரி. உனக்கான காரியத்தை நான் தெளிவுபடுத்துவேன், நான் நடத்துவேன். ஹல்லேலூயா. அதான் தி என்ட்ரீட்மெண்ட் ஃபார் காட்லி ஃபேவர். தேவ தயவுக்கான ஒரு வேண்டுகோள், ஒரு வேண்டுகோள். அந்த தயவை சார்ந்து நாம் நிற்பது. யாக்கோபின் வாழ்க்கையில் தேவன் பிரித்தெடுத்தார். ஒருவேளை பார்க்கும்போது எல்லாம் எதிர்மறையான ஒரு சூழ்நிலைகளை கொண்டு போய் தேவன் அவனை வைத்த மாதிரி இருந்துச்சு. எந்த மாமனார் வீட்டுக்கு நம்பி போனானோ அந்த மாமனாரும் அவனுடைய குமாரர்களும் யாக்கோபுக்கு விரோதமாக எழுந்து வந்தார்கள். யாக்கோபுக்கு விரோதமாக எழுந்து வந்தார்கள். தேவன் அவர்களை தடை செய்தார். இல்லைனா யாக்கோபை அழித்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவனை அந்த இடத்துல வைத்து தேவன் அவனை நடத்தினார். எதுக்குப்பா அங்கே வச்சு நடத்தினார்? ஏன் அவனை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு? ஒருவேளை பார்க்க கடினமாக இருந்த மாதிரி இருக்கலாம். 10 முறை சம்பளம் மாற்றப்படுது, எந்தவித நன்மையும் அவனுக்கு தரப்படவில்லை. அவனுடைய எல்லா கடினமான உழைப்பும் அவனிடத்திலிருந்து பறிக்கப்படுகிறது. ஒரு நல்ல ஒரு நித்திரை செய்யக்கூட நேரம் இல்லாதபடிக்கு முழு காரியமும் அவன் தலையிலே ஏற்றப்படுகிறது. ஆனால் அது மத்தியிலும் உண்மை உத்தமாய் ஊழியம் செய்தவனை கர்த்தர் கனம் பண்ணி அவனுக்காக வாதாடினார். ஹல்லேலூயா. அவனுக்காக பேசினார். பேசி என்ன பண்ணார்? அந்த இடத்துல அவனை பெருக பண்ணினார். அதான் அந்த வாக்குத்தத்தத்தில் உள்ள பெருக்கம். இந்த வாக்குத்தத்தத்தில் உள்ள ஒரு பெருக்கம். ஹல்லேலூயா. எதுக்கு அந்த பெருக்கம்னா, இந்த எதிர்காலத்துக்கு தேவன் வாக்களித்த விதமாய் இவர்களுக்குள் இருந்து தான் அந்த பெருக்கம் உண்டாகி இஸ்ரவேல் கோத்திரங்கள் உண்டானது. அதற்கான பெருக்கம் எங்கே நடந்துச்சு? அங்கே லாபான் வீட்டில் நடந்துச்சு. கடைசியாக ஒரே ஒருத்தன் தான் வெளியில் வந்து பிறந்தான், பென்யமீன். ஆனால் 11 பேர்களும் ஒரு குமாரத்தியும் பிறந்தது எங்கன்னா லாபானுடைய வீட்டில். இன்றைக்கு அநேக வேளைகளில் நம்முடைய சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கின்ற போது நாம் சோர்ந்து போகிறோம். நான் தேவன் அங்கே வைத்திருப்பது ஒரு காரணத்துக்காக, காயப்படாமல் நம்மை பாதுகாக்கும்படியாக, சேஃப்டி விதவுட் ஹார்ம் அண்ட் செப்பரேஷன் ஃப்ரம் த ஹார்ம். தேசத்தின் அசூசிகள் கரைப்படுத்தாதபடிக்கு யாக்கோபை கொண்டு போய் எங்கே வச்சார்? அவனுடைய இனத்தார் இடத்துல வைத்தார். இந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கம் அவனை கரைப்படுத்திடக்கூடாது. அதற்காக அவனை பிரித்தெடுத்தார். தீங்கிலிருந்து ஒரு பிரித்தெடுப்பு, காயப்படாமல் ஒரு பாதுகாப்பை கொடுத்து அவனை நடத்தினார். அன்றைக்கு அந்த தேவன் சொல்லுகிறார், யாக்கோபின் வாழ்க்கையிலே செய்த தேவன். ஏன் இதெல்லாம் தேவன் செய்தார்?
யாக்கோபு ரொம்ப உண்மையாக இருந்தானா? நீங்கள் பிற்பாக நீங்கள் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அப்படி எங்கேயுமே எதுவுமே சொல்லப்படலை. அவன் வாழ்க்கையில் தேவன் குறுக்கிட்டு அவனை தொட்ட பிறகு தான் அவன் வாழ்க்கை மாறினது. ஆனால் அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அவன் தேவனுக்கெல்லாம் உண்மையாக இல்லை. ஆனாலும் தேவன் அவனுக்கு உண்மையாக இருந்தார். ஹல்லேலூயா. அவனை நடத்தினார். அந்த காலம் வரும்போது தேவன் அவனை கொண்டு வந்து அவனை குறுக்கிட்டு அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில வேளைகளில் சில கடினமான சூழ்நிலை தேவன் வைக்கிறாரா, அதை அனுமதித்து அவரோடு கிட்டி சேருவோம். அது நம்முடைய பெருக்கத்துக்கான ஒரு இடமாய் தேவன் அதை மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை மாறுதலாய் தேவன் முடிய பண்ணுவார். நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். ஈசாக்கின் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருந்துச்சு ஆண்டவர், ஆனால் ஒன்றும் வரலையே. 19 ஆண்டு நீர் அமைதியாக இருந்தீரே. மன்றாடி கேட்டும்போது தேவன் அவனுடைய மன்றாட்டை கேட்டருளி அவனுக்கு ஏற்றதை செய்தார். இன்றைக்கு சாயந்தர வேளையில் தேவன் சொல்லுகிறார், உன் மன்றாட்டை கேட்கிற காலம் இதுவே. This is the time that I have set to hear your entreatment. என்னை நோக்கி வேண்டுதல் செய்து முறையிடுகிற காரியத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிற நேரம் இது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஈசாக்கின் வாழ்க்கையிலே செய்த அதை நான் உன் வாழ்க்கையிலே செய்வேன். நீ செய்ய வேண்டியது என்னை நோக்கி பார், எனக்காக காத்திரு, என்னை நோக்கி மன்றாடு. அந்த தேவ தயவு உன் வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாக மன்றாடு. ஏற்ற வேளையிலே அதை நான் செய்வேன். அதற்கான காலம் இதுவே என்று தேவன் சொல்லுகிறார். நல்ல தகப்பனே, இந்த சாயந்தர வேளைக்காய் உமக்கு நன்றி. இதுவரைக்கும் எங்களோடு நீர் பேசினீர். உம்முடைய வார்த்தையை விவரித்து எங்களிடத்திலே நீர் போதித்தீர். அதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளின் வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திலும் கிரியை செய்யும்படியாக, நூறத்தனையான பலனை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்படியே நீர் செய்வீராக. வந்த ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை நான் கூறுகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் அந்த ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. எல்லா விதத்திலும் பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, எல்லா பொல்லாங்குக்கும் விலக்கி பாதுகாப்பீராக. தேசத்தின் பொல்லாப்பில்லை கலக்காமல் தேவன் விலக்கி பிரித்தெடுத்து ஒவ்வொருவரையும் நீர் நடத்துவீராக. பரிசுத்த பாதையில் நீர் நடத்துவீராக. திருக்கரங்களில் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நாள் சகல கனத்துதி மகிமை எல்லாவற்றையும் உம்முடைய ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர். திருக்கரங்களில் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.